என்ன மேடம், என்னாச்சு? அந்த பையன் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான் வேணுங்கிறாங்க மேடம். அவங்க அம்மா என்ன ஒத்துக்கவே முடியாதுங்கிறாங்க. அந்த பொண்ணு அம்மா வேணுங்குது, பையனும் வேணுங்குது. அந்த அம்மா என் பொண்ணை விடுங்குது. எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஏமா, இந்த பையனை எதுக்காக உங்களுக்கு பிடிக்கல? சார், எனக்கு பிடிக்காது. இந்த பையனை மட்டும் இல்லை, இந்த பையனை பிடிச்சாலும் இந்த பையனோட குடும்பத்தை எனக்கு சுத்தர பிடிக்காது சார். அவங்கெல்லாம் அடிப்படி சண்டைக்கு வரவுங்க சார். அந்த வீட்டில் என் பொண்ணை கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என் பொண்ணு தான் அடம் முடிச்சுட்டு இருக்கா சார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி என் பொண்ணுக்கு அந்த வீட்டு பையன் தான் வேணும் அப்படின்னு நினச்சான்னா எனக்கு என் பொண்ணே வேணாம் சார். உனக்கு பிடிக்கலாட்டி உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கேம்மா. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணோட வாழ்க்கையை பார்க்க மாட்டீங்களா? சரி விடுங்க, அந்த பையன் நல்லா வச்சுக்கிறேன்னு தான் சொல்றாப்ல. நல்லா வச்சுப்பார் பையன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கம்மா? நீங்க ஒத்துக்குங்கம்மா. சார், எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இந்த பாருடி, யார் யார்கிட்டலாம் கேள்வி கேட்டு பேச வேண்டியதா இருக்குது. இங்கே பாரு, என்னடி சொல்கிற பாம்பு அம்பு, ஒன்னையத்தேன் அழுத்தா மட்டும் பத்தாது. சொல்லுடி, நான் கேட்குறதுக்கு இப்போ என்னதான் சொல்ல வர்ற? இந்தாடி என் முத்தழகு, உனக்கு எங்கள் குடும்பத்தை பார்த்தா பிடிக்கலையா? அதெல்லாம் நாங்கள் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அதை தெரிஞ்சுக்க. நீ இருக்க லட்சணத்துக்கு எங்களை பார்த்து சொல்கிறியா? நீ ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ வசதி வாய்ப்புமா இருக்கிறோம், எங்களை பார்த்து நீ இப்படி சொல்கிறியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும். என்னத்த இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க. இங்கே பாருமா, நீ யாரு? யார் முதல்ல நீ? இவங்க தான் அந்த பையனுக்கு அம்மா சார். பையனுக்கு அம்மாவா? அதான் இவ்வளோ பேச்சு பேசுகிற. உன்னோட பணம் சக இருந்தால் உன்னோட வச்சுக்கோமா. சும்மா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க வேலை வச்சுக்காத. உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி பிடியும் பார்த்துக்கா. பேசாமல் அமைதியாக நில்லு. பேசிகிட்டு இருக்கல. அவக யாரு? அவக யாரு? அவக யாரு? சார், இவங்க தான் அந்த பையனுக்கு அப்பா. இவங்க அந்த பையனுக்கு அப்பத்தாவா? அவங்க சித்தப்பா போல, அவங்க அம்மா போல. அந்த பையன் ஃப்ரெண்டு, அதான் நமக்கு தெரியுமே. ஓ அப்படியா? சரி சரி. தம்பி, நீ என்ன சொல்ற? இங்க பாருமா, அந்த பக்கம் திரும்பு பொண்ணு. நீ என்னம்மா சொல்ற? தம்பி, நீ என்னப்பா சொல்ற? உங்க தரப்புல இருந்து சொல்லுங்க. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணை கருங்கலங்காம லாஸ்ட் வரைக்கும் வச்சு காப்பாத்துவியா? இந்தம்மா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? சொல்லுமா, விருப்பத்தை முதல்ல தெளிவா இங்க சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? சொல்லுப்பா, கேட்டுட்டே இருக்கோம்ல. எனக்கு இந்த பிள்ளையை பிடிச்சதானே சார் நான் கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் ஏன் சார் கூட்டிட்டு வர போறேன்? சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே இந்த பொண்ணை பிடிக்கும் சார். எந்த விதத்துலையும் நான் இந்த பிள்ளையை விடவும் மாட்டேன், கண் கலங்க வைக்கவும் மாட்டேன் சார். அது உண்மையா சொல்றேன். இதை யார் நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, அதுதான் சார் உண்மை. ஓ சரிப்பா, அழாத. சொல்லுமா, நீ உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? பிடிக்கும் சார். பிடிக்குமா? என்னம்மா தெளிவா சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கௌதம. சரி ஓகே. பொண்ணோட அம்மா என்ன சொல்றியா? இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமா? எனக்கு தான் அப்போதுலேருந்து விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கேனே சார். எதுக்கு திரும்ப என்கிட்ட கேட்குறியா? எனக்கு விருப்பமே கிடையாது. இந்த பயலையும் என் பிள்ளையும் பிரித்து கொடுத்துருங்க. என் பிள்ளையும் அழகாக கூட்டிகிட்டு நான் கிளம்புறேன். என்னம்மா, உங்க அம்மா உன்னை பிரிச்சு கொடுக்க சொல்லுது? இல்லை சார், பிரிக்கலாம் வேண்டாம். ஓப்பனே நம்ம பிரிக்க வேணாங்குது, நீ என்னடான பிரிச்சு கொடுங்குற? அப்படி அவ அந்த பையனை தான் கட்டுவா அப்படின்னு நினச்ச உடனே சொன்னான்னா எனக்கு என் பிள்ளையே வேணாம் சார், நான் போகிறேன். என் கூட வராளா இல்லை அந்த பையன் முக்கியமான அந்த அவள்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். என்னம்மா, உங்க அம்மா அப்படி கேட்குதே, உங்க அம்மா கூட போறியா? அந்த பையன் உனக்கு முக்கியமா? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக இங்கே உண்மையே சொல்லிடணுமா. சும்மா மாற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த பையன் வாழ்க்கையிலே விளையாடக்கூடாது. அவ்வளோதான் சொல்லுவேன். உண்மையாக எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லிடு. உங்கள் அம்மா உனக்கு முக்கியமா இல்லை அந்த பையன் முக்கியமா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. உங்கள் அம்மா கூட போறியா இல்லை அந்த பையன் கூட போறியா? சொல்லுமா. என்ன அன்பு, சொல்லு. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. சொல்லு அன்பு. பாவி சொல்கிறவள பாரு, நிற்கிறானலா. ஆத்தக்கறி கூட போய் தொலைய வேண்டியது தானே. என் மையம் உசரை வாங்கி என் மையம் பின்னாடி வர்றதுக்குள்ள அலைவா போல. ஷோட என்ன பண்ணுறது? வாயை திறந்து ஆத்த தான் முக்கியமாக சொல்லி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே இவ. நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரிலையே. என்ன சொல்லி தொலைக்க போகிறான்னு தெரில. சொல்லிடி, சொல்லு. நான் முக்கியமா அவன் முக்கியமாடி? சொல்லு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீ அவள் வீட்டுக்கு போனான்னா நீ என்னத்தை வாழ்ந்த மாதிரிதான். அவள் பொல்லாத குடும்பம். அவளும் அவள் மாமியாக்காரையும் எல்லாம் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ போய் அங்கே படாத பாடுபட்டு தான் தொலைய போகிற. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்கிட்ட போய் தொலை. எம்மா, கௌதமு உனக்கு பிடிக்கும் தானம்மா? ஏன் நீ சரின்னு சொன்னாதான் என்னவா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் வேணான்னு இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி என் வாயால் சரின்னு சொல்லுவேன்? நல்ல குடும்பமாக இருந்தால் பரவாயில்ல சரின்னு சொல்லுவேன். நல்ல குடும்பமே இல்லையடி, பையன் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா உனக்கு? சொல்லு. இப்போ என்னடி சொல்கிற? இந்தம்மா, எவ்வளோ நேரம் சார் கேட்டுகிட்டே இருக்காரு. வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேன். அங்கிட்டு பேசுவோம் இங்கிட்டு பேசுவோமா நிற்கிறேன். சொல்லுமா முடிவா?
அன்பு, மேடம் கேட்குறாங்கல்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லு அன்பு. சார் எனக்கு என் அம்மா முக்கியம் தான் சார். ஆனாலும் அதுக்கு மேலே கௌதமும் எனக்கு முக்கியம்தான் சார். உன் அம்மா வேணான்னு சொல்லுது, நீ என்ன சொல்ற? உங்க அம்மா கூட போறியா இல்லை இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? விடுங்க சார், அவளுக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்னா போய் தொலையட்டும். இத்தோட அவளுக்கு எனக்கு உள்ள உறவு அத்து போச்சு சார். அவளை நான் இந்த நேரத்துலேருந்து நான் தலை முழுகிட்டேன் சார். அவ்வளோதான். மா போவோம். உனக்கும் உன் பேத்தி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சேன்னா அவ கூட நீ போ. அடியே அடியே முத்தழகு, நான் சொல்கிறத கேளுடி. அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தானே கேட்குறா. நீ தான் சரின்னு சொன்னா என்னடி? என் மனசை கஷ்டப்படுத்திட்டு என்னை கொன்னுட்டு வந்தவளை அவளை நான் எப்படிம்மா நான் ஏற்றுக்கிறது? என்னால் முடியாது. அவள் மட்டும் வந்தால் வரட்டும். அவன் தான் வேணும்னு போனான்னா போட்டும். எனக்கு அவள் தேவையில்ல. நீ வாரியா என்ன நீயும் போறியா? இருடி வாரேன் நானும். எம்மா எம்மா. ஆயா, அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கண் கலங்காதையா. நீ அந்த பிள்ளையை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. என்ன பக்கத்தில் தானே இருக்கிறோம், அடிக்கடி பார்த்துக்கரலாமியா. நான் போவா? அம்மா போகிறா? சரி எப்பத்தா. ஏம்மா, உங்க அம்மா போனதை பத்தி இப்பவும் கடைசியா கேட்குறேன். இந்த பையன் தானே உனக்கு முக்கியம்? சரி, அப்ப மாப்பிள்ளை வீட்டு தரப்புல இருந்து சொல்லுங்க. ஏன் சார் அழுதுட்டே இருக்கீங்க? பரவாயில்ல, பையன் மேல ரொம்ப பாசமா தான் இருப்பீங்க போல. அழுகாதீங்க சார். உங்களுக்கு என்ன சார் முடிவு? நீங்க சொல்லுங்க. மா, பெரியம்மா, நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் சம்மதம் தானே இந்த இதுல, கல்யாணத்துல? என்ன சார் பண்ணுறது? ஆசை பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து அதுகளை நம்ம பார்த்து ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அதுகளாக ஒரு வாழ்க்கையை அமைக்கும் போது என்ன சார் சொல்கிறது? கண்ணில் தண்ணி தான் வருது. வேற என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எங்கே சார் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுதுங்க. ஒன்றா போலீஸ் ஸ்டேஷன் உடையாந்துருதுங்க. வயசும் கரெக்டாக இருக்கா, வேறு வழி இல்லாமல் நீ தான் வேணுன்றது நம்மளும் கட்டி வைக்கிற மாதிரி தான் ஆகுது. வேறு என்ன சார் பண்ணுறது? ஏதோ பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க சார். உங்களுக்கு விருப்பம் தானே? எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம். 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க. பரவாயில்லையே, பொண்ணோட அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் கூட இந்த சைடு அப்படித்தான் போல நினச்சிட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டீங்க. அம்மா, பெரியம்மா, உங்கள் முடிவு? அவள் வீட்டில் போய் கட்டி, ஐயோ நான் என்னத்தை சொல்ல. அட போங்க சாரு, எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அவளை கட்டுறதுக்கெல்லாம். ஏன் என்னென்னமோ பண்ணிட்டு போட்டோம். அதை என் மூத்தவர் சொல்லிட்டாரு, மூத்த மைனர் அவருக்கு தான் கட்டி வைக்க சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம இடையில பேசினாலும் நம்ம பேச்செல்லாம் நம்ம எடுபடியாகும். ஏண்டா கௌதம், இவ தான் உனக்கு முக்கியமா? ஏன்டா இவ்வளோ போய் குட்டியாந்த நீ? மா, அந்த பையனுக்கு நீ என்ன வேணும்? பேரன்தான் மயம் புள்ள. உன் சம்மதம்லாம் என்னத்தை கேட்டுக்கிட்டு? அவங்க அம்மா யாரு? நீ நகர்மா. டடி முடியாதுன்னு ஒத்த காலில் நின்று உன் மவங்கிட்ட அதை இதையும் பேசி அவனை கூட்டிகிட்டு போகிற வழியை பாரு. சரியா? ஏதாவது சொல்லினா பிச்சு போடுவேன் உன்னை. அட போத்தே என்கிட்ட. அதை என் பேச்சுங்க எடுபடுது. நீ வேறத்த இப்போதான் பேசிகிட்டு இருக்க. தள்ளு, என்னத்த சொல்ல. அண்ணி, போலீஸ் கூப்பிட்றா பாருங்க. போங்க. சரின்னு சொல்லுங்க அண்ணி. பாவம் நல்லா இருந்துட்டு போட்டோம். என்ன அண்ணி? நீ வேற கிருஷ்ணா, சும்மா. மா சொல்லு. சார் கேட்டுட்டே இருக்காருல்லம்மா. எவ்வளோ நேரம்மா? என்ன விருப்பம் தானே அந்த பையனுக்கு அந்த பிள்ளைய கட்டி வைக்கிறதுக்கு? ஒரு நியாயமாக தான் நீங்கள்லாம் கேட்குறீங்களா? என்ன இதில் தான் கேட்குறீங்க? உங்கள் வீட்டு பிள்ளை யாரோ ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தால் இப்படியெல்லாம் ஒத்துக்குவீங்களா? என்னை மட்டும் பெருசாக கேட்குறியா? இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க. எங்கள் வீட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்ததானே நீ பார்த்தியா? சொல்லுமா. இந்த மாதிரி பேசுகிற? உன் பிள்ளை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கு. எங்கூட பிள்ளை கூட்டிகிட்டு வந்துச்சா? உன் மோனுக்கு அந்த பிள்ளை கட்டி வைக்கிறதுனா சம்மதம்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. என்னால் முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு. இதுக்கு 2 பேர்த்தையும் பிரித்து அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? எங்களுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல. அந்த பிள்ளையோட அம்மா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சுல்ல. திரும்ப எதுக்கு எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கியா? எங்களுக்கும் விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லாத நீங்கள் பண்ணக்கூடாது. முள்ள இப்படி அடிச்சனா பார்த்துக்க. என்ன ஆகும்னு தெரியாது. ஒழுங்கு மரியாதை வாயை பொத்திட்டு அப்படியே ஓரமாக போய் நில்லு. அவ்வளோ உன்னையால வந்தது பேசுறியா பேச்சு? வாய் திறக்கக்கூடாது. நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்க. மரியாதை ஓரமாக போய் நில்லு. ஏதாவது வாயை திறந்து ஏதாவது பேசுனா என்ன திட்டுவேன்னு தெரியாது. போறியா என்ன? ஆஹாஹா, வந்துட்டார். நான் கூட என்னமோ ஏதோன்னு பார்த்தேன். பெருசாக பேசுறதுக்கு வந்துட்டார் மனுஷன். போறியா டப்பவா? வாய் திறக்க கூடாதான். சார், எங்க எல்லாருக்கும் சம்மதம். என் பொண்டாட்டிக்கு சம்மதம் இல்லை தான். என்னைக்கும் அவன் சம்மதம் சொல்ல மாட்டான். என் பிள்ளைகளோட விருப்பம் தான் எனக்கு விருப்பம். என் பிள்ளை அது வாழ்க்கை அது அவன் அமைச்சபடி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அது போதும் சார். நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள்.
என்னப்பா உன் அம்மாவுக்கு பிடிக்கலையாம்ல என்ன சொல்ல வர்ற நீ சொல்லுப்பா. உன் குடும்பம் முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமா? எல்லாரும் தான் சார் எனக்கு முக்கியம். அப்படிலாம் சொல்றதுக்கு வேலையே இல்லைப்பா. உங்க அம்மாவுக்கு துளி கூட அந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு விருப்பம் இல்லை. முடியாதுன்னு சொல்லுது. என்னப்பா சொல்ல வர்றா? எனக்கு அன்பு தான் சார் முக்கியம் தான் ரொம்ப. பாத்தியாத்த எப்படி சொல்றான்னு. அவ தான் முக்கியம்னு சொல்றான். அம்மா இப்படியெல்லாம் சொல்லுவேன் என் பிள்ளைன்னு நினைச்சே பார்க்கலத்த. சின்ன பிள்ளைகள் கூட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா அம்மா அம்மான்னு வாய்க்கு 100 தடவை என் பிள்ளை சொல்லும். இப்ப பாருத்த எனக்கு அவ தான் முக்கியமாம்ல. வாயை பொத்திட்டு பேசாம நில்லு தொலைடி. வந்துடுவேன் அடிக்கிறதுக்கு கூட என் மையன். பேசாம நிக்கிறியா என்ன? யாருப்பா? தம்பி, நீ அந்த பையனுக்கு ஃப்ரெண்டு தானே? போயிட்டு மாலையும் தாலியும் வாங்கணும்ப்பா. சார் நாங்கள் தாலியெல்லாம் வாங்கி ரெடியாக தான் வச்சுருக்குறோம். மாலை மட்டும் வாங்கணுங்க. நான் பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு நான் மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். இந்தப்பா தம்பி, காசு தரேன், வாங்கிட்டு வரியா? பெரியப்பா காசெல்லாம் இருக்கு பெரியப்பா. காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இருக்க காசுக்கு வாங்கிட்டு வரேன். ஏயா நில்லு, காசு தரேன் வாங்கிட்டு வா. எங்க உன்னிட்ட எது காசு? இல்லை பெரியப்பா, இருக்கு. கௌதமோட காசு என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கே வாங்கிட்டு வரேன், நீங்கள் இருங்க. பாத்தியாத்த சேலை மாலை வேது தாலி எல்லாமே வாங்கியிருக்கானுவ. இவங்க நல்லா பிளான் பண்ணி தான் இருந்திருக்கிறானுவ. என்னையால் தடுக்க முடியாமல் போகுதே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டியாச்சு. மற்ற இடமா இருந்தால் ஒரு வழி பண்ணி பார்த்துருவேன். போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பேச முடியலையே.